ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வைகாசி விசாகம்ங்கிறது முருகப்பெருமான் அவதரித்த ஒரு திருநாள். இது வெறும் பண்டிகை மட்டும் இல்லை, நம்முடைய தலையெழுத்தையே மாற்றியமைக்கும் சக்தி வாய்ந்த ஒரு நாள். வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி தினம்தான் இதற்கு சிறப்புன்னு சொல்லலாம். நம் வாழ்க்கை மாறுவதற்கு வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானை நினைத்து சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன, ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஏன் விசாக நட்சத்திரம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். விசாக நட்சத்திரங்கிறது 6 நட்சத்திரங்கள் ஒன்று கூடிய ஒரு நட்சத்திரம். முருகப்பெருமானும் 6 திருமுகங்களோடு இருக்கிறவங்க. இந்த நட்சத்திரத்தில் அவங்க அவதரித்தது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த 6 முகங்களும் ஞானம், வீரம், கருணை, ஐஸ்வர்யம், ஒளி அனைத்தையுமே காக்கும் தன்மை. இதுதான் முருகனோட பல்வேறு அம்சங்களை குறிக்குது. புராணங்களின்படி தீய சக்திகளான சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் இந்த மாதிரி அசுரர்களால் உலக உயிர்களும் தேவர்களும் துயரங்களை அனுபவிச்சப்ப அவங்கள காக்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக தோன்றி ஆறுமுக பெருமானாக முருகன் அவதரித்தார். தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய இந்த நிகழ்ச்சி நம் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளையும் தீய வினைகளையும் அகற்றும் சக்தி முருகப்பெருமானுக்கு உண்டு அப்படிங்கிறத உணர்த்தது. வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானை முழு மனதோடு வழிபடுறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். குறிப்பாக நம்ம அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும். திருமணம், கல்வி, வேலைவாய்ப்பு இந்த மாதிரி வாழ்க்கையில் முக்கிய நிகழ்வுகளில் இருக்கும் தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும். யமதர்மராஜனும் இந்த விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தாங்க. இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுறதுனால நமக்கு நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். முருகப்பெருமானின் ஞான சக்தி பக்தர்களின் மன குழப்பங்களை போக்கி தெளிவான சிந்தனையையும் மன அமைதியையும் கொடுக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவாய நம. இது முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள். நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ் இந்த பாடல்களையும் நம்ம பாராயணம் செய்யலாம். வைகாசி விசாகத்தோட மந்திரம் என்ன அப்படின்னா, விசாகம் சர்வ பூதானாம் சுவாமினம் கிருத்திகாசூதம் சதாபாலம் ஜடாதரம் ஸ்கந்தம் வந்தே சிவாத்மஜம். இதோட பொருள் என்னன்னா, விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் கார்த்திகை தேவிகளால் வளர்க்கப்பட்டவரும் எப்பொழுதும் குழந்தை வடிவமாக இருக்கிறவரும் ஜடை தரித்தவரும் சிவபெருமானின் மகனுமான ஸ்கந்தனை வணங்குகிறேன். இந்த மந்திரத்தை 18 முறை மனசார சொல்லலாம். இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வைகாசி தினத்தன்னைக்கு பூஜையில் ஒரு 11 முறை வரைக்குமே நீங்கள் சொல்லலாம். சக்தி வாய்ந்த முருகன் மந்திரம் தான் இது. இது என்னென்னா, ஓம் முருகா நமஸ்தே நமஸ்தே மகாசக்திபானே நமஸ்தே நமஸ்தே லசத் வஜ்ரபானே நமஸ்தே நமஸ்தே கடிஞாஸ்தபானே நமஸ்தே நமஸ்தே சூராவீஷ்டபானே ஓம் முருகா. இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு 11 முறை பூஜையில் உட்காரும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். வைகாசி விசாகத்தன்னைக்கு இந்த மந்திரங்களை சொல்வது ரொம்பவே புண்ணியத்தை கொடுக்கும். வைகாசி விசாகத்தன்னைக்கு வீட்டில் பூஜை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பு. கோவிலில் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம். முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், பசும்பால், பச்சரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சர்க்கரை, இளநீர், எலுமிச்சப்பழம், மாம்பழம், திருநீர், சந்தனம், பன்னீர், தேன் இந்த மாதிரி பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும். பால்குடம், காவடி எடுத்தும் முருகப்பெருமானை வழிபடலாம். இந்த நாளில் குடை, செருப்பு, மோர், பானகம், தயிர் சாதம் இந்த மாதிரி பொருட்களை தானம் செய்வது குலம் தழைக்கிறதுக்கு உதவும். ஏழை எளியோருக்கு இனிப்புகள், உணவுப் பொருட்களை தானமாக கொடுக்கலாம். முருகப்பெருமானை வணங்கும் பொழுது அவரது அடியார்களையும் போற்றி வணங்க வேண்டும். மனதார முருகனை நினைத்து பிரார்த்திக்கலாம்.
வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானின் 6 முகங்களையும் தியானம் செய்வது ரொம்பவே சிறந்தது. ஒவ்வொரு முகமும் ஒரு குறிப்பிட்ட பண்பை குறிக்கும். இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டோம்னா அவங்களோட பரிபூரண அருளை நம்ம பெறலாம். அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகத்தன்று நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையில் குளிக்கிற தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக சந்தனம் கலந்து ஓம் சரவண பவ உங்கள் ஆள்காட்டி வலது ஆள்காட்டி விரலால் ஓம்ங்கிற வார்த்தையை அந்த தண்ணியில் எழுதிட்டு முருகப்பெருமானை நினைத்து அந்த தண்ணியில் குளிங்க. அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க. வைகாசி விசாகத்தன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்கள் அன்றாட வேலைகளை துவங்குங்க. அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு அபிஷேக ஆராதனையிலலாம் நீங்கள் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகத்தன்னைக்கு துவரம் பருப்பு வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. துவரம் பருப்பு, பச்சரிசி, கல்லுப்பு, இந்த 3 பொருட்களையும் வாங்கி வைப்பது நம் வாழ்க்கையில் குறைவில்லா செல்வத்தை நமக்கு கொடுக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது திங்கட்கிழமை அன்று செவ்வாய் ஓரையிலே ஒரு தாம்பழத்தட்டில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடியாவது துவரம் பருப்பு, ஒரு கைப்பிடி பச்சரிசி, இது 2த்தையும் வைத்து அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றலாம். இது துவரம்பருப்பு செவ்வாய் பகவான் முருகப்பெருமானுக்கு உரியது. அது மட்டும் இல்லாமல் பச்சரிசிங்கிறது சந்திரனுக்கு உரியது. திங்கட்கிழமையில் விசாக நட்சத்திரம் வருகிறது. அதனால் இந்த ஒரு தீபம் ஏற்றுவது நம் வீட்டில் சகல ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம். குறைந்தது ஒரு 10 நிமிடம் அந்த தீபம் எரிந்தாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் சூட்டுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. செவ்வரளி பூக்கள் கிடைக்கலைன்னா சிகப்பு ஒற்றை இதழ் செம்பருத்தி பூவை நீங்கள் அவங்க படத்திற்கு சாற்றலாம். அவங்களுடைய விக்கிரகமோ வேலோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட கல்கண்டு, உலர்ந்த திராட்சை இந்த மாதிரி வைத்து கூட நீங்கள், இல்லைன்னா 2 வாழைப்பழம் வைத்து கூட நீங்கள் நெய்வேத்தியம் செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளில் வைகாசி விசாகத்தில் இந்த முறையிலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி வேலை நிமித்தம் உங்களால் எதுவுமே செய்ய முடியலைனாலும் இருந்த இடத்துலேருந்து மனதார முருகா முருகான்னு சொன்னாலே போதும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி நமக்கு உதவியை செய்வது முருகப்பெருமான். அது மட்டும் இல்லைங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாளாக இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் வைகாசி விசாகம். பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலில் போயிட்டு மனதார வணங்குங்க. நிச்சயமாக அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். நீங்கள் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் அபிஷேகம் வாங்கி கொடுக்கலாம். அந்த நாளில் தான தர்மங்கள் செய்யுங்க. அசைவத்தை தவிர்த்திடணும், போதைப் பொருட்களை தவிர்த்திடணும். அன்றைய நாளில் யாரையும் பகைமையாக பார்க்கக்கூடாது, அடுத்தவர்கள் மனது நோக பேசக்கூடாது. இதெல்லாம் மனசார வச்சுக்கோங்க. முருகப்பெருமான மனதார நினைங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும். இந்த வைகாசி விசாகத்தை தவற விடாதீங்க. முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெறுவதற்கும் நம் வாழ்க்கையில் பலவிதமான 16 செல்வங்கள் கிடைப்பதற்கும் அந்த வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமான மனதார துதியுங்கள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.